உள்ள இருக்கவங்களும் அடிக்கிறாங்க, வெளிய இருக்கவங்களும் அடிக்கிறாங்க. என்னதான் நாங்க பண்றது? இப்படி திமுக பயங்கரமா புலம்புற மாதிரிதான் இப்ப அவங்களுக்குள்ள நிலைமை வந்திருக்குங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திமுகவுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த தேர்தல்ல அவங்களுக்கு எதிரான முடிவுகள் தான் வரும் போல தெரியுதுங்க. ஏன்னா இப்ப திமுக கூட்டணியில உள்ள பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்துல பேசும்போது தமிழகத்துல வேற என்ன பிரச்சனை வந்திருக்கு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் கலாச்சாரமும் பாலியல் வன்கொடுமை தானே அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை நான் இல்லைன்னு சொல்லல, இதை தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா? காந்தி என்ன சொன்னாரு? நைட் நேரத்துல எந்த ஒரு பெண்ணுனால தனியா போக முடியுதோ எந்த பிரச்சனையும் இல்லாம அப்பதான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப தமிழகத்துல பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனா இதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அட என்னப்பா இது, பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணிக்கு போய் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, அங்க போய் திமுகவுக்கு எதிரான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்பதான் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையும். இவ்வளவு நாள் இவங்க திமுக கூட்டணியில இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் கரெக்டான வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்டப்ப அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, உண்மையான துரந்தர் பிரேமலதா அவர்கள் தான், அதனாலதான் அவங்க திமுக கூட்டணிக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாமே இப்ப உண்மையிலே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இப்ப இது மூலமா எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப பாருங்க திமுக கூட்டணியில தான் பிரேமலதா அவர்கள் இருக்காங்க, அவங்களே தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. அப்ப பாருங்க திமுக ஆட்சி எந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு இது மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களும் திமுகவை பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்காருங்க. இன்னைக்கு தொகுதி மறுவரை மசோதாவுக்கு எதிராக திமுக ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தமிழக முதல்வர் கருப்பு கொடியெல்லாம் எரிச்சு ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணாரு. இப்ப இதை பத்தி பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக திஷ்டியை கழிச்சிட்டாங்கப்பா, நல்ல காரியம் நடக்கும்போது நிறைய கண் திருஷ்டி இருக்கும் இல்லையா, அதனால இந்த தொகுதி மறுவரை மசோதாவுக்கு நிறைய கண் திருஷ்டி இருந்துச்சு. ஆனா இந்த கருப்பு கொடியெல்லாம் எடுத்துட்டு போய் கருப்பு கொடியெல்லாம் எரிச்சு பெரிய கருப்பு பொட்டு வச்ச மாதிரி இந்த திருஷ்டி எல்லாத்தையுமே கழிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காருங்க. பாருங்க திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவுன்னு சொல்லி கூட்டணிக்குள்ள இருக்கவங்களும் அடிக்கிறாங்க, எதிர்கட்சியும் அடிக்கிறாங்க. வரப்போற தேர்தலை திமுக எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.